ஹலோ மக்களே, வெறும் 13,000 இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு 27,000 கோடி மதிப்புள்ள ஆட்சன் ஆக்ரோ பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனியை உருவாக்கியிருக்காரு. ஸோ யார் அவரு, அவர் பேர் என்ன, அவர் எப்படி இந்த கம்பெனியை உருவாக்குனாரு அப்படின்ற பார்த்தா Hats and Curd. வெயிட் இது டக்குன்னு ஆட் போட்ட நினைக்காதீங்க. ஸோ வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு ஞாபகம் இல்லை, ஸோ இது நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. இந்த ஆடை நீங்கள் அடிக்கடி டிவியில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துருப்பீங்கள்ல. ஸோ இந்த கம்பெனி எப்படி உருவாச்சு அப்படின்ற பார்த்தா நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது விமல் டாக்ஸ். ஐ எம் விமல் ராஜ். ஸோ லெட்ஸ் கெட் டு த வீடியோ. நம்ம தமிழ்நாட்டில் குட்டி ஜப்பான் அப்படின்னு அழைக்கக்கூடிய சிவகாசி என்ற ஊர் பக்கத்தில் திருத்தாங்கல் அப்படின்ற ஊரில் பிறக்கிறவர் தான் சந்திரமோகன். இவருடைய அப்பா ஹோல்சேல் காய்கறி பிசினஸை பண்ணிட்டு வராரு. என்னதான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு வந்தாலுமே சொல்லிக்கிறாருங்களா அந்த பிசினஸ் அவங்க லாபம் பார்க்கல, ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் சந்திரமோகனுடைய அப்பா என்ன திங்க் பண்றாருன்னா, நம்ம இப்படியே எந்த செட் ஆகாது, நம்ம சென்னையில போய் வேற தொழில் செஞ்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாரு. இதன் விளைவாக 1956 சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர் வந்து ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவர் எதிர்பார்த்தபடி அந்த ஸ்டோர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா வியாபாரம் ஒழுங்கா நடக்கல. சரி ஓகே, இப்படியே இந்த செட் ஆகாது, நம்ம மறுபடியும் நம்ம ஊருக்கே வந்துடலாம் சொல்லி நம்ம ஊருக்கு வந்துறாரு. ஸோ இந்த விஷயம் நடக்கும் போது சந்திரமோகன் ஒரு டீனேஜ் பையன், அவர் என்ன திங்க் பண்றாருன்னா, நம்ம ஃபேமிலி நம்மளும் முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்மளும் வந்து பார்த்தோன்னா முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் கூட அவர் மைண்ட்ஸ்ல ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி சந்திரமோகன் சின்ன வயசுல இருந்தே நம்ம மிகப்பெரிய ஒரு பிசினஸ் மேன் ஆகணும் அப்படின்னு தான் ஒரு மிகப்பெரிய கனவை. அது ஏன் அப்படின்னா அந்த காலகட்டத்திலே சிவகாசியில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிசினஸ் மேன் இருந்தாங்க. ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள மாதிரி ஒரு பிசினஸ் மேன் ஆகணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கனவோடு இருக்கிறவர் தான் சந்திரமோகன். ஆனா சந்திரமோகனுடைய அப்பா என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம பிசினஸ் பண்ணி ஒழுங்கா போல, நம்ம பையனுக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சந்திரமோகன் என்ன சொல்றாருன்னா, நீ நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாரி, இப்படி இருந்தா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்திரமோகன் ஒரு அட்வைஸை கொடுக்குறாரு. தென் சந்திரமோகன் தன்னோட 10வது வகுப்பு முடிச்ச உடனே பியூசி அப்படின்ற ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்றாரு. அது என்னடா விமல் பியூசி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம 10வது முடிச்ச உடனே 11வது 12வது படிப்பு இல்லையா, அதாவது +1 +2 சொல்லுவோம் இல்லையா, இதே தான் 50 வருஷத்துக்கு முன்னாடி பியூசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்காக பாளையங்கோட்டையில் இருக்கிற சென்ட் சேவியர் அப்படின்ற ஒரு காலேஜில் சந்திரமோகனுடைய அப்பா சந்திரமோகன் வந்து சேர்த்துறாரு. ஆனால் சந்திரமோகன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சப்ஜெக்ட்ல வந்து ஃபெயில் ஆகிறாரு. ஸோ இதனால சந்திரமோகனுடைய அப்பா கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகிறாரு. ஏன் அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் ஒழுங்காக போல, வீட்டை ரொம்ப கஷ்டம், ஸோ பையனாவது நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போவான் பார்த்தா அவனும் இப்படி ஃபெயில் ஆகிட்டான்னு சொல்லி கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் சந்திரமோகனுடைய அப்பா என்ன பண்ணுறாருன்னா, சந்திரமோகனை விழுப்புரத்தில் இருக்கிற ஒரு மரக்கடையில் 65 ரூபாய் சம்பளம் வேலைக்கு சேர்த்து விட்டுறாரு. ஆனா சந்திரமோகன் இதுல விருப்பமே இல்லை. பட் போய் தான் ஆகணும், ஏன்னா குடும்ப சூழ்நிலை சரியில்லை, ஆல்சோ பிசினஸ் ஒழுங்கா போல, நம்மளும் மேக்ஸ் சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிட்டோம், படிப்பு ஒழுங்கா வரலன்றதுக்காக ஓகே நம்ம வந்து குடும்ப சூழ்நிலை காரணமா வந்து பார்த்தீங்கன்னா அவருமே ஒர்க் பண்ண போறாரு. கொஞ்சம் வருஷம் அங்க ஒர்க் பண்றாரு. அப்பதான் சந்திரமோகன் திங்க் பண்றான்னா, நம்ம இப்படியே இருந்தா செட் ஆகுது, நம்ம இப்படியே இருந்தா நம்ம இப்படியே போகணும் தான், நம்ம தலைவிதியை நம்ம தான் மாத்தணும், நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆண்டர்பிரனர் ஆகிறது தான் மிகப்பெரிய கனவு. ஸோ அதை நோக்கி ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லி ஒரு தைரியமான ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஆல்சோ நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோன்றதுக்காக இந்த விஷயத்த தன் அப்பா கிட்டேயும் சொல்றாரு. அவங்க அப்பாவுமே இவருக்கு ஒரு 13,000 ரூபாய் கொடுக்குறாரு. அந்த 13,000 ரூபாய் எப்படி வந்துச்சு, அது எதன் மூலம் வந்துச்சு, ஆல்சோ இன்னைக்கு அந்த பிசினஸ் எப்படி டெவலப் ஆச்சு, அருண் ஐஸ்கிரீம், ஆரோக்கியா, ஆட்சன் கர்ட், ஆட்சன் கீ, இந்த எல்லா பிராண்டுமே இந்த ஆட்சன் ஆக்ரோ பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி கீழே தான் வரும். இந்த பிராண்டை எப்படி உருவாச்சு, எப்படி இந்த கம்பெனி இன்னைக்கு 27,000 கோடி மதிப்புள்ள ஒரு கம்பெனி ஆச்சு அப்படின்ற ஒரு டீடைல் வீடியோ தான் இந்த வீடியோட கண்டினியூ ஆனா பார்ட் 2ல நம்ம பார்க்கலாம். சோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சோ தட்ஸ் ஆல் ஆஃப் தி வீடியோ. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சோ பாய்.